ஹாய் வெல்கம் டு சேனல் ஸ்ரவ். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோனில் இருந்துட்டு, அதாவது கருப்பாக இருந்துட்டு, இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி ஃபேராக வெள்ளையாக சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பாத் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேஸ்க்கும் என்னோட ஹோல் பாடிக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது எக்ஸலண்டாக ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோனில் இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையா ஃபேராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுத்தனால நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத் பவுடரை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கஸ்டமர்ஸாகவே வந்து மாறிட்டாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் செம்ம ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும். நீங்களும் என்னோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. அங்கே கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ எனக்கு காமனாக வர ரிவ்யூ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப குவிக்காக ரிசல்ட்ஸ் வந்து தெரியுது, 2 days ரிசல்ட்ஸ் வந்து தெரியுது, 1 week தான் வந்து யூஸ் பண்ணுறோம், ஸ்கின் கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு, டேன் ரிமூவ் ஆயிருக்கு, டார்க் நெக்லாம் ரிமூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சூப்பரான ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு வரும். அதெல்லாம் படிக்கும்போது அப்படியே ஜாலியாக வந்து இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். ஸோ என்னோட பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஹோல் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் வித்தின் 1 monthலேருந்து ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பாத் பவுடர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, 100% நேச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் ரொம்ப சேஃபான ப்ராடக்ட். உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. இது வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸுமே உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தான் வந்து இருக்கும். இது ரொம்பவே சேஃபான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லேப் டெஸ்டட் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான டார்க்னஸையும் வந்து ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு டார்க் நெக் இருந்தாலும் சரி, இல்லை வந்து டார்க் பேச்சஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, அங்கங்கே கருப்பாக இருக்குது, சூரியனில் சுற்றி ரொம்ப வந்து பிளாக் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் வாய் சுற்றி மட்டும் கருப்பாக இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லா டார்க்னஸையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் டோன், நல்லா வந்து ஒயிட் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாத் பவுடரை 10 வயசுலேருந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் மென்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனாக இருந்தாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் 6 மாத குழந்தைங்கலேருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செப்பரேட்டான பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்டிங் பாத் பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ குழந்தைங்களுக்காகவே வந்து நான் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பாத் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்ஸ்க்கும் பேபிஸ்க்கும் செம்ம ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நல்லா கலர் வந்து கொடுக்கும், நல்லாவே வந்து ஃபேர் ஆகுவாங்க. அவங்களோட ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு வெள்ளையாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் குழந்தையிலேருந்து இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணிட்டு வர அவங்க வளரவே நல்லா ஃபேர் ஸ்கின் டோனில் நல்லா வெள்ளையாக கலராக தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிட்ஸ் ஆர் பேபி பாத் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 monthலேருந்தே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்டிங் பாத் பவுடர்லையும் எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பெர்மனெண்ட்டாக தான் வந்து இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்டட் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து வாங்கலாம். உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடரை ட்ரை பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரளா ஸ்டைல், ஒரு கேரளா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெள்ளையாக மட்டும் இருக்க மாட்டாங்க, ஃபேராக மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஸ்கின்னே செம்ம க்ளோவாக பல்லன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் மோஸ்ட் ஆஃப் தி கேரளா கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து போனீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. அது காரணம் அவங்க வந்து ஹோம்மேடாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெமடியை பற்றி என்னோட ஒரு கேரளா ஃப்ரெண்ட் மூலியமாக தான் வந்து தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோட ஸ்கின்க்குமே வந்து சூப்பராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியை நீங்கள் மென்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனாக இருந்தாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான அது ஒரு க்ளோ
கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்மெண்டேஷன் டார்க்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா ஃபேராக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, செமையாக இருக்கும். ஸோ இந்த கேரளா ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பனானா வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மாதிரியான பனானா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிளெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் கிராம் ஃப்ளவர், அதாவது கடலை மாவு வந்து போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கோங்க. வேறு எதுவும் ஊற்ற வேணாம், வாட்டர் ஊற்றினாலே மோர் தென் எனஃப். ஸோ வாட்டர் ஊற்றிட்டு இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்களால் கையிலேயே வந்து மேஷ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு லோஷன் கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேஸு உங்கள் பாடி கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என் ஃபேஸ்க்கு தான் அதிகமாக இது யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் இது செம்ம க்ளோ கொடுக்கறதுனால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை க்ளீனாக ஃபேஸ் வாஷ் இல்லை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது க்ளீனான ஸ்கின்னை வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து விடணும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லோஷன் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து 2 கையில் எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு கையில் எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி, பட் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்ணை சுற்றி விட்டுறாதீங்க, அந்த இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்ணை சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு தொடச்சி எடுத்து பாருங்கள், செம்ம சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா ஃபேராக இருக்கும், ஃபேப்லஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.